வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இலங்கையில் இருக்கோம். இலங்கையில் சிவனொளி பாதமலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த லொரியில் பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே என்ன எழுதியிருக்குன்னா ஸ்ரீபாதத்துக்கு 12 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே ஒரு தோழர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம் காட்டுக்குள்ளே வந்து ஒரு 1 hour ஆகுது. ஒரு அமைதியான சத்தம் தூங்கும்போது கேட்கும். உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு மரத்துக்கு மேலே ஒரு வீடை கட்டிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, வேறு லெவல். மகளே, இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது நடு காட்டில் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சிக்கிட்ட. நாங்கள் வந்து அடுப்பு ஒன்றுலாம் கொண்டு வந்துருக்குறோம், ஒரு டீ ஊற்றி குடிக்கிறதுக்கு. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. திரும்ப காட்டுக்குள்ளே ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தான் ஆபத்தாக இருக்குது. இது என்னென்னா, இந்த ரோட்டில் நடக்கிற ரோட்லேயே தண்ணி வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் போய்கிட்டு இருக்கோம். தண்ணியாக இருக்குது, ஃபுல் நிரம்பி இருக்குது. எப்படி போகிறோன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வந்துட்டோம், ஆனால் தண்ணி வந்து சேர்ந்துருக்கு. வந்துட்டோம் எப்படியோ. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இதுக்கு போயிடலாம், கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம். யோகி, நான் கேமரா ஷூட்டிங் எல்லாது. இதுக்கு உள்ளே வந்து கேமரா கொண்டு போக இயலாது. உள்ளுக்கு போனோன்னே கேமரா வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உள்ளுக்கு ஒரு பாதம், இது கழட்டணும் போல மழை ஒரு சிவனொளி பாதமலைன்னு சொல்லுவோம் நாம். சிவனோட பாதம். அதே மாதிரி பௌத்த மக்கள் வந்து புத்தருடைய பாதம்னு சொல்கிறாங்க. ஸோ அது இருக்குது, அதை வந்து நாங்கள் வணங்கிட்டு வரலாம். வந்து நாங்கள் அங்கே போயிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 6 மணி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிவனொளி பாதமலை மக்கள் கூட்டம் வந்து இன்னும் மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நைட்டுக்கு.